ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போனா பொட்டிக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் டிசைன். இதில் ஃபுல் ப்ளவுஸும் நான் ஒர்க் பண்ணி காட்ட போகிறேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல நான் ஜரியில் 2 லைன் அவுட்லைன் கொடுக்குறேன். இப்போ நான் அடுத்த லைன் ஸ்டெம் ஸ்டிச் போட போகிறேன். அது எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இப்போ ஒரு லைன் நான் ஸ்டெம் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்த லைன் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி நான் ஒரு லைன் போடுறேன். இப்போ சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்தது ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணி அடுத்த லைன் போடுறேன். நான் ஸ்டோன் செயின் போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு அடுத்தது ஸ்டெம் ஸ்டிச் மறுபடியும் ஒரு லைன் போடுறேன். இப்போ நான் ஸ்டெம் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்தது இந்த ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் நான் திலகம் ஸ்டோன் ஒட்ட போகிறேன். இப்போ இந்த ஒரு மேங்கோ நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டேன். இது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதே மாதிரி தான் எல்லா மேங்கோவும் நான் ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ இந்த திலகம் ஸ்டோனை சுற்றி நான் ஒரு லைன் சுகர் பீட்ஸ், மறுபடியும் ஒரு லைன் ஸ்டோன் செயின், மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீட்ஸ், 3 லேயர் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம மேங்கோ டிசைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது இந்த ஸ்டெம்முக்கும் நான் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு லைன் போட போகிறேன்.
இப்போ இந்த டிசைன் ஃபுல்லாகவுமே நான் சுகர் பீட்ஸ் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்தது இந்த லீவ்ஸ்க்கெல்லாம் நான் லோடிங் ஸ்டிச் போட போகிறேன். இப்போ லோடிங் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. நம்ம பேக் நெக் டிசைன் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நான் 2 லைன் ஜரி யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். சுகர் பீட்ஸ் ஒரு லைன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டோன் செயின் ஒரு லைன் யூஸ் பண்ணியிருக்கேன். மறுபடியும் சுகர் பீட்ஸ் போட்டு இங்கே மறுபடியும் ஸ்டெம் ஸ்டிச் ஒரு லைன் போட்டிருக்கேன். இந்த ஸ்டெம்க்கெல்லாம் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கேயும் அதே மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். இங்கே திலகம் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அப்புறம் இங்கே லோடிங் ஸ்டிச் போட்டு நம்ம பேக் நெக் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள் நம்ம டிசைன். இது ஹெவி ஒர்க் டிசைன். நான் இப்போ ஃப்ரண்ட் நெக் போர்ஷன் போட்டு முடிச்சிட்டேன். இதை நான் சிம்பிளாக போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா இதுக்கு பீட்ஸ் வச்சு நிறைய ஒர்க் பண்ணிக்கலாம். இதில் நான் பேக் நெக்கில் என்ன டிசைன் போட்டேனோ அதே டிசைன் தான் ஃப்ரண்ட்லேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்லீவ் டிசைன். இதில் இப்போ நான் ஒர்க் பண்ண போகிறேன். இதுலேயும் நான் அதே பேட்டர்ன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்லீவ் டிசைன் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், போனா பொட்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.